இன்டெக்ரல் கால்குலஸ் தொகை நுண்கணிதம் பார்க்க போறோம். அதுல பாருங்க மெத்தட் ஆஃப் இன்டெகிரேஷன் தொகைக்கான வழிமுறைகள் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது வந்து மெத்தட் என்னென்னங்கிறது முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க இன்டெகிரேஷன் பை டீகம்போசிஷன் இன்டு சம் ஆர் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. அப்படின்னா இன்டெகிரேஷனா நம்ம இன்டெகிரல் பண்றது, இந்த டீகம்போசிஷன் ஆஃப் சம் ஆர் டிஃபரன்ஸ்னா என்ன சொன்னா கூட்டல், சம்னா கூட்டல், டிஃபரன்ஸ்னா என்ன வரும் கழித்தல். அதுல வந்து பிரிச்சு ரெண்டா பிரிக்கணும். இப்ப பாருங்க உதாரணத்துக்கு இப்ப டிஎக்ஸ் பை ஏ பிளஸ் பி அப்படின்னு பிளஸ்ல இருந்ததுன்னா ஏ இந்த சைடு பிரிக்கலாம், பி கீழே இருந்தா பிரிக்க முடியாது. நம்ம மேல இருக்கும்போது பிளஸ் வந்து இந்த சைடு தனியாவும் அந்த சைடு தனியாவும் பெறுவோம். கான்ஸ்டன்ட்ல பிரிப்போம் இல்லையா, அதே மாதிரி பிளஸ் வந்து ரெண்டு பாதியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். அடுத்தது பாருங்க ரெண்டாவது இன்டெகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன். சப்ஸ்டியூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்டியூஷன் சொல்றோம் இல்லையா, இதற்கு பதிலாக அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம எடுத்து நேரடியா ப்ரூவ் பண்ண முடியாத சமயத்துக்கு நம்மளா எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்மளா எடுத்து சப்ஸ்டியூஷன் போடுறது, அந்த மெத்தட்ல இன்டெகிரேஷன் போடுறது. இது ரெண்டாவது சப்ஸ்டியூஷன், ரெண்டாவது மெத்தடு. மூணாவது பாருங்க இந்த 4 மெத்தட் இருக்கு. இதை இப்ப யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸாம்பிள் போட போறோம். அடுத்து எக்ஸசைஸ் சம் போட போறோம். இந்த ரெண்டு சொல்லியிருக்கேன், இன்னும் ரெண்டு சொல்றேன். மூணாவது பாருங்க, மூணாவது வந்து இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். தேர்ட் மெத்தட் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ். மெத்தட் எல்லாம் பாத்துங்க. நம்ம இந்த மெத்தட்ல தான் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் போடும்போது எது தேவையோ நம்ம பயன்படுத்துறோம். ஓகே, இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பகுதியா பிரிக்கிறது. எப்படி பிரிக்கிறதுனா பகுதி தொகையிடல்னு பார்த்தோம். அது பகுதி மேல வந்து பிராக்ஷன்ல சொல்றோம் இல்லையா, இப்போ தொகுதி கீழே உள்ளது பகுதின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பார்ட்ஸ், அதை இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸா ரெண்டா பிரிக்கிறது. பகுதி பின்னமாக்கன்னு ஒரு எக்ஸசைஸே போட்டோம் இல்லையா, ஃபிராக்ஷன்ல பிரிப்போம் இல்லையா, அதே மாதிரி பிரிக்கிறது. ஓகே, ஃபோர்த் மெத்தட் பாருங்க இன்டெகிரேஷன் பை சக்சசிவ் ரிடக்ஷன். இதே இன்டெகிரேஷன் தான் பை சக்சசிவ் ரிடக்ஷன். இது ஒரு மெத்தட். ஓகே, இது என்னன்னு கேட்டீங்கன்னா அடுக்குகளை படிப்படியாக சுருக்கி தொகையிடுக. அடுக்கு ரிடக்ஷன் வந்து நம்ம சக்சசிவ்ங்கிறது இந்த அடுக்கு சம்லாம் என்ன பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நம்ம வந்து லாஸ்டா சிம்பிளிஃபை பண்ற மாதிரி கொண்டு வரணும். ரிடக்ஷன்னா குறைக்கிறது, அதான் கொடுத்துருக்காங்க. அடுக்களை படிப்படியாக சுருக்கி தொகையிடல் முறை, இந்த 4 முறை இருக்கு. நம்ம இதுல எந்தெந்த மெத்தட் வருதோ எக்ஸாம்பிள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இது மெத்தட் பார்த்தாச்சு. நம்ம இப்போ இதுல வந்து சம் வந்து போன எக்ஸசைஸ்ல ஒரு சம் பாக்கி இருக்கு, 4th சம். அதை முடிச்சுட்டு நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்க ஸ்கிரீன்ல பாருங்க என்ன சம்னு. 4th சம் பாருங்க. போன எக்ஸசைஸ்ல 11.4ல உள்ள சம் போட போறோம். அதுல வந்து ஃபோர்த் சம் பாருங்க. ஒரு பந்து 39.2 மீட்டர் வினாடி ஆரம்ப திசை வேகத்தில் தரையிலிருந்து மேல் நோக்கி செங்குத்தாக எரியப்படுகிறது கொடுத்துருக்காங்க. ஒரு பந்தை என்ன செய்யறாங்க, கீழ் நோக்கி செங்குத்தா என்ன பண்றாங்க, டைம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவு டைம்ல என்ன பண்றாங்க, திசை வேகத்துல மேல் நோக்கி செலுத்துறாங்க. அதே மாதிரி இருந்தா இங்கு முடுக்கத்தை ஈர்ப்பு விசையை பொறுத்து மட்டும் கருதும் போது எவ்வளவு நேரம், ஒரு 3 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. எவ்வளவு நேரம் கழித்து பந்து தரையை வந்தடையும். நேரம் என்ன, டைம். அப்ப டி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா, அடுத்தது பாருங்க கணக்கு படிக்கும் போது என்னென்ன கண்டுபிடிக்கணும் நீங்க சூஸ் பண்ணா போடும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, அடுத்தது எந்த வேகத்தின்னு கேட்டிருக்கு. வேகம்னா என்ன அர்த்தம், வெலாசிட்டி, வி. ஓகே, அடுத்தது பந்தானது எவ்வளவு தூரம்னு கேட்டிருக்கு. எவ்வளவு தூரம்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. எவ்வளவு தூரம்னா எஸ்ங்கிறது சொல்லலாம், டிஸ்டன்ஸ்ங்கிறது இந்த இடத்துல எஸ். அப்ப என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் டி கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், வேகம்னா வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், தூரம், எஸ், டிஸ்டன்ஸ். ஓகேவா, இப்ப 3 கண்டுபிடிக்கணும். பாருங்க இங்கிலீஷ்ல பாருங்க. ஓகே, பால் இஸ் thrown vertically upward from the ground with an initial velocity of 39.2 meter per second. If the only force consider is that attributed to the acceleration due to gravity, find. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி how long will take for the ball to strike the ground. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீட். அடுத்தது சொல்லணும்ல டைம் சொல்லியிருக்கேன். அடுத்தது ஸ்பீட், வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். லாஸ்டா என்ன கண்டுபிடிக்கணும், எஸ், டிஸ்டன்ஸ். அதே தான், அதே மாடல் தான் இது. ஓகே, இப்ப பாருங்க நம்ம சம் போடுவோம்.
ஓகே, எக்ஸசைஸ் நோட் பண்ணீங்க. நான் எந்த எதுல இருக்குங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து இந்த சம் முடிச்சோடனே அதை போடுவோம். ஓகே, 11.4 எக்ஸசைஸ். எக்ஸசைஸை எக்ஸாம்பிளான்னு போட்டுங்க, ஏன்னா ரெண்டுத்துலையுமே இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். அப்பதான் எக்ஸசைஸ்னா இஎக்ஸ்ன்னு போட்டுங்க. ஓகே, அதில் 4th சம். ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம கிவன் எழுதிடலாம். கிவன் எழுதிக்கலாம், கணக்கு ஃபுல்லாக எழுதுங்கிற அவசியம் இல்லை. பாருங்க, இப்போ கிவன் இன்னொன்று என்ன கொடுத்துருக்கு கண்டிஷன் கேட்டிங்கன்னா, கிராவிட்டின்னு கொடுத்துருக்கு ஜி இல்லையா. கிராவிட்டிங்கிறது ஜி உங்களுக்கு தெரியும், பிசிக்ஸ்ல இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. கிராவிட்டிங்கிறது வேல்யூ வந்து 9.8. இதை வந்து கிராவிட்டியோட வேல்யூ 9.8. இதுவும் எதுவும் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிறது ஆக்சிலரேஷன். ஓகேவா, சரி, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் போன சம்டே, இன்னொரு தடவை சொல்றேன். எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸை குறிக்கும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எது எது கண்டுபிடிக்கணுங்கிறது புரியும். இது பண்ணா என்ன வரும், இன்டெகிரல் பண்ணா பி கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். இன்டெகிரல் இல்ல, டிஃபரன்ஷியேஷன், வெலாசிட்டி. இது வந்து ஏங்கிறது ஆக்சிலரேஷன், ஏசிஎன் ஆக்சிலரேஷன். சுருக்கமா எழுதியிருக்கேன், ஏசிஎன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து எஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா வி கிடைக்கும், விஏ டிஃபரன்ஷியேட் பண்ணா ஏ கிடைக்கும். ஓகேவா, சரி, இப்போ இதுல வந்து தான் ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுல என்ன கொடுத்துருக்குன்னா கிராவிட்டியும் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷனா தமிழ்ல முடுக்கம். இது கிராவிட்டிங்கிறது என்ன வரும், புவியீர்ப்பு முடுக்கம்னு சொல்றேன். அதான் வந்து ஏ ரெண்டும் ஒண்ணுதான். இதுவும் முடுக்கம்னு ஆக்சிலரேஷன்னாலும் அதான் வரும், கிராவிட்டினாலும் அந்த மீனிங்ல தான் வரும். அப்ப ரெண்டுமே என்னது 9.8. அதனால இது ஈக்குவல்ங்கிறத நீங்க என்ன பண்ணணும், எடுத்தோடனே அதை நோட் பண்ணீங்க, அப்பதான் அதனுடைய வேல்யூவை எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்ப பாருங்க, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம ஒரு படம் போட்டுப்போம், எப்படி எப்படி வருதுங்கிறது பார்த்துப்போம். இப்ப வந்து இது வந்து கிரவுண்டுன்னு வச்சுங்க, இது வந்து கிரவுண்டு. இப்ப இதுல இருந்து வந்து ஒரு பால் வந்து நேரா ஸ்ட்ரைட்டா ஏறிடுறாங்க, வெர்டிகல் இல்லையா. ஓகே, வெர்டிகலா எறிகிறாங்க. எரியும் போது என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் பிங்கிறது இங்க இருக்கும், இப்படி போகும் இல்லையா, இப்படி வருதுன்னு வச்சுங்க. இப்ப இது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போயிட்டு மேல போயிடாது, கீழே திரும்பி தானே கீழே வரும். அதனால ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் முடிச்சுக்கணும் நீங்க. கீழே அதே பால் மேல போயிட்டு திரும்பி இந்த இது வழியா கீழே வரும். இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், நேரம் தான் வரணுங்கிற அவசியம் இல்லை, சாய்வலாவும் வரலாம். அதனாலதான் இந்த கோடு போட்டுக்கோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து மேல வெலாசிட்டிங்கிறது 0. ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன இருக்காது, வெலாசிட்டி இருக்காது. என்ன டைம் வந்து என்ன 4 கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, ஜிங்கிறதும் ஏங்கிறதும் ஜி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 9.8. கீழே இருந்து கிரவுண்ட் கிராவிட்டிங்கிறது 9.8. 9.8. ஓகே, இப்ப பாருங்க, அடுத்தது ஒண்ணு என்ன தெரியும், இனிஷியல் இருக்கு. இங்க கீழே வந்து இது மேல போய் சேரும் போது வெலாசிட்டி 0 ஆயிடும். கீழே ஆரம்பிக்கும் போது என்ன இருக்கும், வெலாசிட்டி. இது வந்து இனிஷியல்னு வச்சுக்கோங்க, கீழே ஆரம்பிக்கிறது இது இனிஷியல். ஓகே, இதுல வந்து பால் இங்க இருந்து எரியும் போது வெலாசிட்டி என்ன இருக்குனாங்க, v ஈக்குவல் டு அளவு கொடுத்துருக்காங்க 39.2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது இனிஷியல், இது போய் சேர்ற இடம். டைம் வந்துட்டு எல்லாம் நம்ம குறிச்சாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து தான் இதை வச்சுதான் நம்ம ப்ராப்ளம் போடணும். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வெலாசிட்டி டைம் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க வந்து நமக்கு தெரிஞ்சது வில இருந்து ஆரம்பிப்போம். ஓகேவா, வில இருந்து ஆரம்பிப்போம். இப்போ பி ஈக்குவல் டு என்ன அர்த்தம், ஏ டிடி மாத்திக்கணும். இப்பதான் சொல்லியிருக்கேன், எஸ் வந்து டிஃபரன்சியேஷன் பண்ணா பி, பிஏ டிஃபரன்சியேஷன் பண்ணா ஏ, அப்படியே இன்டெகிரல் பண்ணும்போது தலைகீழா கொண்டு வரும். ஓகேவா, இது வந்து டிஃபரன்சியேஷன். ஏன்னா அந்த டிஐஎஃப்னா டிஃபரன்சியேஷன். தலைகீழா வரும்போது என்ன ஆகும், இப்படி தலைகீழா வரும்போது அது இன்டகிரேஷன். சிம்பிள் போட்டாலே போறோம் உங்களுக்கு இன்டகிரேஷன். ஓகே, அதனால இப்ப நம்ம தலைகீழா எடுக்க போறோம். என்ன பண்ண போறோம்னா, பிங்கிறது என்ன கிடைக்கும், ஏங்கிறது இன்டெகிரல் பண்ண கிடைக்கும். சரி, ஓகே, இப்ப என்ன பண்ண போறோம், இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்க, இஸ் ஈக்குவல் டு, இப்ப ஏங்கிறதும் ஜிங்கிறதும் ஒண்ணுதான் கொடுத்துருக்கு.
இப்ப வந்து விங்கிறது இங்க இருந்து கீழே மேல இருந்து கொண்டு வர மாதிரி இருந்தானா நம்ம வந்து ஆப்போசிட்டா எடுத்துப்போம் சைனை. ஏன்னா பால்ங்கிறது இங்க இருந்து வரும்போது 9.8 வேல்யூ என்ன, ஏனுடைய வேல்யூ -9.8 இன்டு டிடி. ஓகே, இது வந்து ஓகே இந்த வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ இதோட இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், இன்டகிரேட் பண்ணா கான்ஸ்டன்ட்டை வெளில எடுங்க, இன்டெகல் டிடி போட்டுங்க, சிம்பிளை பண்ணி ஆன்சர் போகும். இந்த படத்தை நோட் பண்ணிட்டு நம்ம எப்படிங்கிற இந்த ஹிண்ட்ஸை நோட் பண்ணிங்க. அடுத்தது போ ஓகே, இப்போ இன்டெகிரல் பண்ணி போடுவோம். v ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துங்க, -9.8 இன்டெகிரல் டிடின்னு இருக்கு இல்லையா, இந்த ஒரு லைன் போட்டுங்க. -9.8 இன்டெகிரல் டிடியை பண்ணா என்ன வரும், டி வரும், கான்ஸ்டன்ட் போடணும், C1 வச்சுங்க. ஏன்னா அடுத்ததுலாம் இன்டெகிரேட் பண்ணும்போது சி கிடைக்கும், அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால C1 C2ன்னு வச்சுட்டா ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ஒரு ஸ்டெப் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க, அடுத்தது டைம் வந்து கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. நம்ம இனிஷியல்ல டைம் தெரியாது. டைம் ஏன்னா ஆரம்பிக்கும் போது அந்த என்ன டைம் போக போக தான், இப்போ கார் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது தெரியாது என்னன்னு, போக போக தான் என்ன ஆகும், என்ன எத்தனை டைம்ல என்ன வேகத்துல போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால இனிஷியல்ல எப்போதுமே என்ன ஆகும், டைம் வந்து 0ன்னு இருக்கும். பி என்ன கொடுத்துருக்காங்க, இனிஷியல்ல 9.2. இது வந்து இனிஷியல், படத்துலயே நோட் பண்ணியிருக்கேன், இது இனிஷியலா உள்ளது. ஓகே, இப்ப பாருங்க, இதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணீங்க 1ன்னு வச்சுங்க. 1 இம்ப்ளைஸ் இப்ப டி இருக்க இடத்துல 0 போடணும், பி இருக்க இடத்துல 39.2ங்கிறத இதுல போட்டுருங்க. ஓகே, பி இருக்க இடத்துல போட்டாச்சு. இஸ் ஈக்குவல் டு -9.8 டி பிளஸ், சாரி டிங்கிறது 0 பிளஸ் C1. C1 தெரியாது, நம்ம C1 தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா, இது வந்து 0 ஆயிடும் இல்லையா, 0வோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும், இந்த ஆன்சர் கிடைக்கும், ஈக்குவல் டு C1. அப்ப C1 ஈக்குவல் டு, ஓகே போட்டாச்சு. இப்ப C1 தெரியும். ஓகே, அடுத்தது இது. ஓகே, அடுத்த கண்டிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே இதுல அடுத்த இது என்ன எடுக்க போறோம்னா, வென் வெலாசிட்டி 0ன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் டி டைம் வந்து நம்ம எடுக்கும்போது டி கிடையாதுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்தது என்ன எடுக்க போறோம், விங்கிறது டைம் 0வா இருக்கும்போது வி வந்து இந்த வேல்யூ இனிஷியல்ல. அடுத்தது நம்ம என்ன எடுக்க போறோம், வி ஈக்குவல் டு 0, வெலாசிட்டி 0ன்னு எடுத்துப்போம். அதை அதுல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு வந்து டைம் தானே கேட்டிருக்காங்க. டைம்ங்கிறது நம்ம இங்க கொடுத்துருக்காங்க, படத்துலயே நான் சொல்லியிருக்கேன். மேல ஃபைனலா இருக்கும்போது மேல இனிஷியல் கீழே இருக்கும், ஃபைனல் மேலங்கிற சொல்லியிருக்கேன் படத்துல. இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா, மேல வந்து வி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன் முடிகிற இடத்துல. அப்ப டைம் என்ன ஆகும், டைம் வந்து டி ஈக்குவல் டு 4ன்னு ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப டைம் வந்து 4 நம்ம எடுத்துருக்கோம். 4ன்னு எடுக்கல, இங்க நாங்க கொடுக்கல, 4ங்கிறது கொடுக்கல, நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, விங்கிறதா வச்சிருக்கோம், அதுல இருந்து நம்ம டைம் என்னங்கிறது கண்டுபிடிப்போம். நம்ம கண்டுபிடிச்சதுதான் படத்துல எழுதிட்டேன் முன்னாடியே. ஓகே, இப்ப வந்து டீங்கிறது தான் 4ன்னு கொண்டு வரணும். அது நம்ம படத்துல போடும்போது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பாருங்க. இதுல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்க. இதுல ஈக்குவேஷன் 1. ஓகே, 1ங்கிறது என்ன, v ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. -9.8 டி, டீன் தான் கண்டுபிடிக்க போறோம். நான் டி அப்படியே வச்சுங்க. பிளஸ் C1. C1 என்ன 99, ஓகேவா, 99.2. இதுல இருந்து டி கண்டுபிடிக்கணும். ஓகேவா,
சரி, இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, வெலாசிட்டி வெலாசிட்டி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இதுல இருந்து டீயும் கண்டுபிடிக்கணும், C1 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும் இல்லையா. இது அவங்க கொடுத்துருக்கிறது வெலாசிட்டி வந்து இனிஷியலோட வெலாசிட்டி. நம்ம கண்டுபிடிக்கிறது போற வரைக்கும் நம்ம எவ்வளவு வெலாசிட்டியில இருக்கு திசைவேகம் இல்லையா, வெலாசிட்டின்னு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணிருக்கோம், கிளம்பும் போது டைம் வந்து நமக்கு தெரியாது, பந்து கீழே இருந்து மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம் தெரியாது, அதனால 0ன்னு வச்சிருக்கோம். விங்கிறது இனிஷியலா கொடுத்துருக்காங்க, அது ரெண்டையும் வச்சு இதே ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, அதே வி வந்து இனிஷியல் போய் அடையிற இடம் வந்து இந்த படத்துல அடையிற இடம் V = ஸ்டாப். அங்க போய் ஸ்டாப் ஆகும், ஒரு இடத்துல நின்றுட்டு திரும்பி வரும் பால். மேல போய் ஒரு டைரக்ஷன்ல நின்றுட்டு திருப்பி அதே வேகத்துல திரும்பி வரும் பால். அப்ப வரும்போது அங்க போகும்போது வெலாசிட்டி என்னன்னு இருக்கும், 0ன்னு இருக்கும். அதான் இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஓகேவா. அப்ப V = 0 எந்த ஈக்குவேஷன்ல போடுறோம், நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ல இந்த இதை போடணும். போட்டா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், டீங்கிறது கேட்கும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட்ல என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, டீனுடைய வேல்யூ. அது சென்று அடையக்கூடிய காலத்தினுடைய அளவு கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க, டைம். அப்ப டி வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும் நம்ம. ஓகே, இதை நோட் பண்ணீங்க. இதை சிம்பிளை பண்ணா டி வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கணக்குல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும், எதை வந்து நம்ம எடுத்துக்கணுங்கிறத புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா போட்டுக்கலாம். மக்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுருக்கலாம். ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம், டீனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, பாருங்க. இப்ப இதுல வந்து 0ன்னு இருக்கு, 9.8 இன்டு டீன்னு இருக்கு. அப்ப இது வந்து இந்த சைடு கொண்டு வந்துருவோம். அப்ப என்ன ஆகும்னா டீனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க 9. இந்த சைடு கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடும். 9.8 = இந்த சைடு கொண்டு வந்தா பிளஸ் ஆயிடும், அதுக்காக கொண்டு வந்திருக்கோம். இப்ப டி தான் கண்டுபிடிக்கணும். டி = டிவைடட் பை 9.8. ஓகேவா. சரி, இப்ப இது வந்து சிம்பிளை பண்ண ஆன்சர் என்ன பாருங்க. இந்த மாதிரி புள்ளியில இருக்கும்போது என்ன செஞ்சுக்கணும்னு சிம்பிளா வந்து என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா, கீழே எத்தனை நம்பருக்கு முன்னாடி டிஜிட் இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் இது ஒன்ஸ் டென்ஸ்ன்னு சொல்ற மாதிரி, இது புள்ளிக்கு அப்புறம் உள்ள டிஜிட் வந்து 1 இருந்ததுன்னா நீங்க 10ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அதே மேல பண்ணா உங்களுக்கு புள்ளி வந்து கேன்சல் ஆகும். பாருங்க, கீழே உள்ள புள்ளி கேன்சல் ஆனா போதும், மேல இருக்கிறதுனால நம்ம பிரச்சனை கிடையாது. கீழே என்ன ஆயிடும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். புள்ளி வைக்கும்போது என்ன ஆகும், 98ன்னு முழு நம்பரா கிடைச்சிரும். மேல என்ன ஆகும், இப்ப பாருங்க ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. அப்ப இங்க என்ன ஆயிடும், 0 கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன நம்பர் கிடைக்கும், 392 டிவைடட் பை 98. ஓகேவா. சரி, இப்ப இது போட்டீங்கன்னா எத்தனை டைம்ஸ் வருது, 4 டைம்ஸ் வருது. செக் பண்ணீங்க. இது 98 4 டைம்ஸ் போட்டீங்கன்னா மேல உள்ளது வருது. T = 4. டீங்கிறது 4 நான் முன்னாடியே அதான் படத்துல குறிச்சு காட்டிட்டேன். டீங்கிறது இந்த 4 தான் அதுல குறிச்சு காட்டிட்டேன். ஓகே, டைம்ங்கிறது அங்க கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அதனால டீங்கிறது 4ங்கிறத நமக்கு போட்டாச்சு. ஓகே, இது வந்து டைம் டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பாருங்க, எஸ் கண்டுபிடிக்கும். அடுத்தது எஸ் வெலாசிட்டி. அடுத்தது எஸ். எஸ் வந்து எதனுடைய இன்டகிரேஷன், தலைகீழா வரணும்னு சொல்லியிருக்கேன். வினுடைய இன்டகிரேட், வினுடைய இன்டகிரேட் தான் எஸ். ஓகே, இஸ் ஈக்குவல் டு வி. விக்கு வந்து என்ன ஈக்குவேஷன் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம், ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டுருங்க. -9.8 இன்டு டி பிளஸ் 39.2 dt. அந்த ஈக்குவேஷனை அப்படியே போட்டுருக்கோம் விக்கு பதில். ஓகேவா. சரி, ஈக்குவல் டு இன்டகல், இதை வந்து கான்ஸ்டன்ட்லாம் வெளில எடுத்துருங்க. கான்ஸ்டன்ட் வெளில எடுத்து போட்டீங்கன்னா ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். கான்ஸ்டன்ட் என்ன இருக்கு, -9.8 இருக்கு. அப்ப டிடி வரும். பிளஸ் இங்க என்ன கான்ஸ்டன்ட் இருக்கு, 39.2 இன்டகல் டிடி. ஓகேவா. இப்ப என்ன பண்ணும், இது சிம்பிளை பண்ணி போட்டீங்கன்னா எஸ்னுடைய வேல்யூ கிடைச்சிடும். இப்ப இதுல பாருங்க, இஸ் ஈக்குவல் டு -9.8 டி இன்டகல் dt பாருங்க, இன்டகல் dt-னா t²/2.
ஓகே, இது வரைக்கும் போட்டுங்க. இதுக்கப்புறம் மேலே போகும் அழிச்சு. இது வந்து என்ன ஆகி எக்ஸுங்கிறது இன்டெகல் பிடின்னு போட்டோம். பிங்கிறது நம்ம ஈக்குவேஷன் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூவை அப்படியே போட்டு டிடி போட்டுக்கணும். கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துங்க. கான்ஸ்டன்ட் இங்கே வந்து -9.8 எடுத்தாச்சு. மீதி டி டிடி வரும். பிளஸ் இது மாதிரி இதுல கான்ஸ்டன்ட் 39.2 இன்டெகல் டிடி. ஓகேவா, இது வரைக்கும் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், இன்டகிரேட் பண்ணோன்னா ஆன்சர் சிம்பிளை பண்ணா எஸ்னுடைய வேல்யூ கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நோட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இதுல அப்படியே போட்டுங்க. -9.8ங்கிறது அப்படியே வரும். மல்டிப்ளை இங்க என்ன இருக்கு, டி டிடி இருக்கு. அப்ப டி வந்து இன்டகிரேட் பண்ணா t²/2ன்னு வரும். இந்த நம்பர் அப்படியே வரும். இன்டெகல் டிடி பண்ணும்போது டி வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, பிளஸ் இன்டு டி. ஏன் இங்க மல்டிபிள் சிம்பிள் போட்டோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்புறம் இங்க பிளஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது போட்டாதான் உங்களுக்கு இதுதான். பிராக்கெட் கூட போட்டலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நடுவுல பிளஸ் இருக்கு. ஒருவேளை இங்க வந்து 2 இது 2ஆல அடிச்சிடுவீங்க. அது மாதிரி அடிக்க கூடாது. ஏன்னா நடுவுல பிளஸ் இருக்கு. ஏன் அதனால ஒரு பிராக்கெட் போட்டது உங்களுக்கு நல்லதுதான். இது ரெண்டையும் தான் கேன்சல் பண்ணலாம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது இங்க என்ன வரும், 4.9 வரும். ஓகேவா, இப்ப இதுல கேன்சல் பண்ண மாதிரி இல்ல. இதை அப்படியே போட்டுங்க. 4.9 மைனஸ் இருக்கிறதுனால -4.9 இன்ட்டு t². ஓகே, பிளஸ் இன்ட்டு டி. இது இதனுடைய வேல்யூ எஸ், ஒரு கான்ஸ்டன்ட். இன்டகிரேட் எப்ப பண்ணோம்னா உடனே என்ன செய்யணும், கான்ஸ்டன்ட் போட்டுங்க. கான்ஸ்டன்ட் இந்த ஏற்கனவே ஒண்ணு இருக்கிறதுனால இது என்ன செய்யலாம், C1 போட்டிருக்கோம். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணுங்க, C2ன்னு போட்டுருங்க. ஓகே, இப்ப என்ன செய்யணும், இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. ஏற்கனவே 1 வச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து 2ன்னு வச்சுங்க. நம்ம சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருந்தா எடுத்துடலாம். இப்ப பாருங்க, அடுத்தது என்ன செய்ய போறோம், கண்டிஷன் எஸ் கண்டுபிடிச்சாச்சு, பி கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டு வரணும். ஆன்சர் ஒன்னொன்னா வேல்யூ போட்டு. சரி, இப்ப அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓகே, இப்ப வந்து என்ன கொடுத்துருக்குன்னா, பால் மேல போடும்போது மேல வந்து 4 செகண்ட் மேல போறதுக்கு தான் 4 செகண்ட் வந்திருக்கு இல்லையா. இப்ப அதே பால் கீழே வரணும். அப்ப கீழே வந்து மேல போறதுக்கு 4 டைம் வந்து 4னா கீழே வரதுக்கு என்ன ஆகும், டைம் 4 ஆகும். அப்போ 4 + 4ன்னு என்ன எடுத்துக்கணும், 8ன்னு எடுத்துங்க இல்லையா. கீழே இருந்து போகும்போது டைம் வந்து 4ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அதே மாதிரி மேல இருந்து கீழே வரும்போது ஒரு 4 கிடைக்கும் இல்லையா. அப்ப டைம் 4 + 4 8 செகண்ட் வச்சுங்க. அதை வச்சு நம்ம ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். இப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த C2 வேல்யூ கண்டுபிடிச்சுப்போம். அதுக்கு வந்து t = 0 s = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு C வேல்யூ கிடைச்சிடும். ஸ்ங்கிறது 0 போட்டுங்க. t னுடைய வேல்யூ போட்டா இது 1 இம்ப்ளைஸ் 2 இம்ப்ளைஸ். C2 வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்ம ஈக்குவேஷன்ல போட முடியும். அதனால கண்டுபிடிச்சுப்போம். t = 0 s = 0ன்னு போட்டு இந்த 2 இம்ப்ளைஸ்ல போட்டீங்கன்னா இங்க என்ன ஆயிடும், 0 ஆயிடும். அப்ப C2ங்கிறது என்ன ஆகும், 0ன்னு ஆயிடும். ஓகே, இப்ப இது ஓகே, இது வந்து ஈக்குவேஷன்ல போட்டுருங்க. 2 இம்ப்ளைஸ், ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ் எஸ் வந்து என்ன, எஸ் அப்படியே வச்சுங்க. C2க்கு பதிலா இதை போட போறோம், அவ்வளவுதான். -4.9 t² + 39.2 t + C2க்கு பதிலா 0ன்னு போட்டுங்க. அப்ப s = என்ன வரும், 4.9 t² × t. அவ்வளவுதான். இது ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டும். இது தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் பெரிய சம் தான். ஆனா கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். எஸ் வரைக்கும் நம்ம ஒரு ஈக்குவேஷன்ல கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி ஒரு வி கண்டுபிடிச்சிருக்கோம், இது ஒரு எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஓகே, இப்போ டயத்தை மட்டும் 8 செகண்ட் வச்சு மாற்றினீங்கன்னா அது வந்து அதுலேருந்து நம்ம வி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ விங்கிறது எல்லாம் ஈக்குவேஷனாக தான் இருக்கு. நம்ம டீனுடைய வேல்யூவை இதை சப்ஸ்டியூட் பண்ணாதான் என்ன கிடைக்கும், ஒரு ஃபுல் நம்பரா கிடைக்கணும் நமக்கு. இதே மாதிரி டீங்கிறது நம்ம இந்த வேகத்துல போகுதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்ப டீனுடைய வேல்யூனா கண்டுபிடிச்சாதான் எஸ்ஸும் வியும் நமக்கு டி இல்லாம கிடைக்கும். ஓகே, அப்ப டி வேல்யூ என்னங்கிறத மேல வந்து 4 செகண்ட் போட்டிருக்கோம். இப்போ இதுல வந்து 4 + 4 8 செகண்ட்னு வச்சு நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு எஸ் வேல்யூ வி வேல்யூயும் கிடைக்கும். இது வரைக்கும் நோட் பண்ணீங்க. இது கொஞ்சம் பெரிய சம் தான். இதுவும் இன்னொரு சம் வந்து முன்னாடி எக்ஸாம்பிள்ல ஒன்று சொல்லி கொடுத்தேன். அது ரெண்டும் வந்து போட்டு பார்த்துங்க. ஒரே இதுல ஒரே மாடல் தான் ரெண்டும். இது கொஞ்சம் அதோட பெரிய சம்மா இருக்கும். ரெண்டும் 5 மார்க்ல கண்டிப்பா இந்த வே சம் மாடல்ல இது கேட்டுருவாங்க. அதனால ரெண்டுமே நல்லா தரவா போட்டு பார்த்துங்க. 2-3 தடவை டிக்டேட் பண்ணீங்கன்னா போட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். டி வேல்யூ நம்ம என்னென்ன எடுத்துக்க சொல்லியிருக்கேன். டீங்கிறது 8 செகண்ட் சொல்லியிருக்கேன். 4 + 4 அப்பு வந்து இது வந்து அப்பு, இது வந்து டவுன். போறதுக்கு 4 செகண்ட், வரத்துக்கு 4 செகண்ட். ஓகே, இப்போ பாருங்க இது வேல்யூ. அடுத்தது ஏங்கிறது 9.8. கீழேருந்து போகும்போது -9.8 எடுத்துருந்தோம். மேலேருந்து இப்போ கீழே வரும்போது +9.8 எடுத்தோம். இப்போ ஏ வந்து இதிலே போட்டிங்கன்னா பி வேல்யூ என்னங்கிறது கிடைச்சிடும். முன்னாடி என்ன வச்சிருக்கோம், முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் வச்சிருக்கோமே, v = ADTன்னு வச்சோம் இல்லையா. அது நம்ம ஈக்குவேஷனாவே எழுதிக்கலாம். இது எழுதணுங்கிற அவசியம் இல்லை. லாஸ்டா பி வேல்யூ மட்டும் எழுதிட்டோம்னா ஏ வச்சு அதை மட்டும் எழுதிங்க. -9.8 t + C1 அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னே அந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துங்க. அதில் அப்படியே நோட் பண்ணிட்டேன். ஓகே, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் C1 இதில் வந்து என்ன ஆகும், டைம் வந்து நமக்கு தெரியாது. இதுலேயும் t = 0, c = 0ன்னு போடுங்க. அப்போ வந்து c என்ன ஆகிடும், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா c = 0ன்னு கிடைச்சிடும். C1 கூட வச்சுக்கலாம், C1 தானே வச்சிடலாம். ஓகே, இப்போ என்ன வரும், v = -9.8 C1க்கு பதிலாக 0 = -9.8 t. இது வந்து v-னுடைய வேல்யூ 9.t. இங்க பாருங்க, இப்போ v = -9.8 t-னுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும் போது இது வந்து C1க்கு உள்ளது இல்லையா, இது வந்து C1க்கு உள்ளது. C1க்குள்ள t என்னது 4. ஏன் C2க்கு தான் நம்ம இன்னொரு 4 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல போடும்போது t-னுடைய வேல்யூ 4ன்னு போட்டுருங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 2 m/s. இதுல வந்து மைனஸ் போட வெலாசிட்டிங்கும் போது மைனஸ்ல வராது. அதனால நம்ம வந்தாலும் என்ன செய்யணும், பிளஸ்ஸா எழுதிக்கணும். இந்த மைனஸ் வேகம் வந்து மைனஸ் இத்தனை கிலோமீட்டர்ல போகுது அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம. அதனால மைனஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணணும், எழுதும்போது பிளஸ் ஆக்கிக்கணும். = m/s. ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. டி வந்திருக்கா, அதுல வரல. நம்ம எடுத்த ஈக்குவேஷன் எல்லாத்துலயும் என்ன வந்திருக்கு, டி வந்தது. நம்ம ஃபைனலா என்ன பண்ணிட்டோம், டி இல்லாம முழு நம்பரா கொண்டு வந்துட்டோம், m/s. ஓகே, வெலாசிட்டியினுடைய அலகு வந்து m/s. இதெல்லாம் பிசிக்ஸ்ல சயின்ஸ்ல படிச்சிருவீங்க நீங்க, பிசிக்ஸ் மாடல்ல வருது. சரி, ஓகே, இது வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் எஸ் ஒன்றையும் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா இந்த ப்ராப்ளம் முடியுது. கொஞ்சம் பிக் சம் தான். கொஞ்சம் இந்த 4 டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல் வந்து ஞாபகம் வரும். சம் வந்து இதுக்கப்புறம் அப்படிங்கிறது ஞாபகம் நோட் பண்ணி. ஓகே, அடுத்தது எஸ். என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டாங்க, எழுதி வச்சு. ரெண்டாவது வெலாசிட்டி கேட்டாங்க, போட்டாச்சு. அடுத்தது 3 வந்து எஸ் கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ எஸ்னுடைய ஈக்குவேஷன் எழுதிங்க. -4.9 t² + 392 t. டீயோட உள்ளது எழுதிங்க. அப்பதான் டி வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, மேல வந்து எஸ் ஈக்குவல் அதில் எழுதும்போது டி ஒன்று வரும், அதை எழுதிங்க. C2 = 0ன்னு போட்டோம் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு ஈக்குவேஷன்ல 339.2 × t-ன்னு வரும். C2க்கு முன்னாடி டி இருக்குல்ல, அந்த டி கீழேயும் வரும். இந்த ஈக்குவேஷன்ல t நம்ம போடல, அதை போட்டுங்க. அது ஓகே. இப்போ வந்து இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. t-னுடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், அப்ல வந்து 4, டவுன்ல வந்து 4 இல்லையா. சரி,
இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -4.9 -4 ஸ்கொயர் plus 39.2 into 4 is equal to -4.9 16 வரும். மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிடும். இங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 156.8 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பாருங்க கரெக்டா. ஓகே, s equal to மைனஸ் இது பண்ணும்போது 78.4 plus 156.8 வருது. ஓகே, இது ரெண்டையும் சப்ரைட் பண்ணும். சப்ரைட் எப்படி பண்ணும்? 156.8 எழுதிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து 78.4 இப்படிதான் போடணும். சப்ரைட் பண்ணும்போது பிக் நம்பர் தான் மேல போடணும். இதை ஃபர்ஸ்ட் எழுதி இதை கீழே போட்டுருங்க. இதான் மெத்தடு. ரெண்டையும் சப்ரைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? இங்க வந்து 4 கிடைக்கும், 4 கிடைக்கும். இங்க என்ன வரும்? 8 வரும். இங்க இருந்து வந்து 4 இருக்கும், 4 வரும். இங்க இருந்து 14. அப்ப 78. இதே நம்பர் தான் கிடைக்கும். பிக் நம்பர் சைன் பிளஸ்ங்கிறதுனால பிளஸ் போட்டிருக்கோம். இது வந்து வெலாசிட்டிங்கிறது வெறும் மீட்டர் தான். இதுதான் எஸ். எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்னென்ன கேட்டோமோ சம்லேருந்து எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. வெலாசிட்டி கேட்டிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடும். அடுத்தது எஸ் கேட்டிருந்தாங்க, எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். டைம் தான் ஃபர்ஸ்ட். டைம் கேட்டிருந்தாங்க, நம்ம டைம் கண்டுபிடிச்சிட்டோம் 4ன்னு. அது அந்த டைம் வச்சு வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம். அடுத்தது இது அதே டி வச்சு டைம்த்தை வச்சு எஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். இதான் வந்து இந்த சம்மு. இதோட இந்த சம் ஓவர். நோட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள். நம்ம இந்த 4 டைப் சொன்னோம் இல்லையா, அதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போடுவோம். ஓகே, இதுல பாருங்க. எக்ஸாம்பிள் 11. இந்த மெத்தட் சொன்னோம் இல்லையா, 4 மெத்தட் யூஸ் பண்ணோம். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாடல் யூஸ் பண்ற சம் இது. அதுல பாருங்க, இன்டெகிரல் கொடுத்துருக்கு. இன்டெகிரல் sin ஸ்கொயர்ட் எக்ஸ் cos ஸ்கொயர்ட் எக்ஸ் into dx. ஓகே, இப்ப இதுல நம்ம 4 மெத்தட் சொன்னோம்ல, எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க இந்த சம் வச்சே பாருங்க எப்படி இப்படி போடலாம். நம்ம முன்னாடி போட்டதெல்லாம் இது டிஃபரன்ஸா இருக்கும். இது டிஃபரன்ஸா இருக்கும். இது வந்து என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க. இப்ப இதுல வந்து நம்ம முன்னாடி போட்டதை வந்து மாடல் இருக்கும், இப்படி பிரிச்சுக்கலாம். dx by 1 plus x square இருந்தது இல்லையா, அப்படி இருந்ததுன்னா இது டைரக்டாவே உங்களுக்கு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அது? tan inverse x இல்லையா. அதே மாதிரி 1 root of 1 minus x squared sin inverse x அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு தெரியும். இது வந்து பிளஸ்லயும் இருக்கலாம், மைனஸ்லயும் வரலாம், அந்த மாடல்ல வரலாம். இப்ப இந்த மாதிரி மாடல் நம்ம முன்னாடி பார்த்தது இல்லை. இப்ப இந்த மாடல்ல தான் அதை போட்ட முடியும். ஏன்னா வந்து 1 ஒண்ணுதான் இருக்கு மேல, இது 2 மல்டிப்ளேல இருக்கு இல்லையா. இப்ப இந்த 4 மெத்தட்ல எதை யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? சம்மாவோ டிஃபரன்ஸாவோ இருந்தா பிரிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இல்ல, ரெண்டுமே என்னதுல இருக்கு? மல்டிப்ளேல இருக்கு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது ரெண்டாவது மெத்தட் பாருங்க, சப்ஸ்டியூஷன் மெத்தட்னு கொடுத்துருக்கு. சாரி, ரெண்டாவது வந்து ஆமா பை சப்ஸ்டியூஷன். ரெண்டாவது மெத்தட் என்ன? பிரதியிடல் முறையில் தொகுத்தல். பிரதியிடல்ல நம்மளா வந்து ஏதாவது ஒண்ண பிரதியிடணும். அதே மாதிரி தான் இது போட்டாகணும். பாருங்க, இங்க 1ன்னு இருக்கா, இந்த 1 வந்து ஏதாவது ஒரு மாடல்ல கொண்டு வந்துட்டு போட்டானா ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி எடுத்துக்கணும். அதுலதான் போட்டாகணும். அடுத்த மெத்தட்ல இது பிரிக்க முடியாது. மூணாவது மெத்தட் என்ன கொடுத்துருக்கு? பகுதி தொகுதி எல்லாம் பிரிக்க சொல்லியிருக்கு. இது பிரிக்கலாமா? பிரிக்க முடியாது. ஏன்னா நடுவுல மல்டிப்ளை இருக்கு. மேல பிளஸ்ல இருந்ததுன்னா பிரிக்கலாம். நீங்க எப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. அதனால அடுக்க படிப்படியா குறைக்கணும்னு கொடுத்துருக்கு 4வது மெத்தட். அதுவும் வராது இதுல. அதனால 2வது மெத்தட்ல தான் நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல தான் போட்டாகணும். ஏதாவது ஒண்ணு மாடலை எடுத்துக்கணும். இப்ப பாருங்க, இப்ப சைன் ஸ்கொயர் வழியாகவும் காஸ் ஸ்கொயர் வழியாகவும் இந்த 1 எப்படி வரும் அப்படிங்கிறது பாத்துங்க. இதெல்லாம் ஃபார்முலாம் படிச்சு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும்.
இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது வந்து ஒரு ரிசல்ட் நமக்கு டெக்னாமெட்ரியில படிச்சிருப்பீங்க. 10th வந்திருக்கு இந்த மாடல். சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ் ஸ்கொயர் இல்லை காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் எப்படி வேணும்னு போடலாம். ஏன்னா பிளஸ்ல தானே இருக்கு, அதனால ஒன்று மாறி இருந்தா பிரச்சனை கிடையாது. அப்ப இந்த 1க்கு பதில இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? சரி, அப்படியே 1 இருக்கிறதுல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பண்ண என்ன வரும்? சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிஎக்ஸ். இன்னும் நம்ம இன்டெகிரேட் பண்ணல, சப்ஸ்டியூஷன் தான் பண்ணிருக்கோம். இன்டெகிரேட் பண்ற வரைக்கும் இன்டெகிரேட் சிம்பிள் போட்டுட்டே வரும். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, இப்ப ரெண்டா பிரிக்கலாமான்னு பாருங்க. இப்ப எப்படி பிரிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பிரிக்கலாம். இது வந்து மல்டிப்ளைல இருக்கும்போது இது வந்து இதையும் பிரிக்கலாம். அது மாதிரி இதையும் பிரிக்கலாம், தனியா பிரிக்கலாம். இப்ப பிரிச்சா என்ன வரும்னு பாருங்க. இஸ் ஈக்குவல் டு இன்டகல் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். புக்ல இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுவோம். புக்ல நேரடியா கொடுத்துருவாங்க. நீங்க அதனால நான் ஸ்டெப்ஸ் போடும்போது நோட் பண்ணிக்க வேண்டாம். இது எப்படிதான் பிரிச்சிருக்காங்க. அதை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இப்ப பிரிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் 1ன்னு இருக்கும்போது நம்மளால பிரிக்க முடியாது. இது தனியா டிஎக்ஸ் போட்டுங்க, இதுக்கு தனியா டிஎக்ஸ் போட்டுங்க. ஓகே, இப்ப பாருங்க, இந்த சைன் ஸ்கொயர் எடுத்து இது ரெண்டையும் டிவைட் பண்ணியாச்சு. அது மாதிரி இந்த காஸ் ஸ்கொயர் எடுத்து இது ரெண்டையும் டிவைட் பண்ணியாச்சு, பிரிச்சாச்சு. இப்போ என்ன ஆகும்? இப்ப மேல ரெண்டு என்ன ஆயிடும்? சைனு கேன்சல் ஆயிடும். இதுல காசும் கேன்சல் ஆயிடும். உங்களுக்கு ஈஸியா முறையில நம்ம இன்டெகிரேட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இப்ப இது ரெண்டு கேன்சல் பண்ணா மீதி என்ன கிடைக்கும்? டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். இதுல டி பை சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப நம்ம ஈஸியா எப்போதும் போல இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். இந்த நோட் பண்ணீங்க, இன்னும் 2 லைன் தான் இருக்கு, அதோட இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த நோட் பண்ணீங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புக்ல கொடுக்கல, டைரக்டாவே ஆன்சர் ஒண்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? தனித்தனியா உள்ளதை மீதி உள்ளதை எழுதுவோம். கேன்சல் பண்ணிட்டு மீதி உள்ளதை எழுதிப்போம். இதுல என்ன இருக்கு? dx by cos squared x ன்னு இருக்கு இல்லையா, அதை எழுதிங்க. ஈக்குவல் டு இன்டகல் dx by cos squared x. ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் dx by இங்க என்ன இருக்கு? cos cos கேன்சல் ஆயிடு, மீதி sin squared x. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இதை சிம்பிளை பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். இது வந்து 1 by cos dxனாலே இங்க வந்து 1 தானே இருக்கு இல்லையா? 1 by cos இன்டெகிரல் பண்ண என்ன வரும்? sec squared x. டைரக்டாவே போட்டு, சாரி, இன்டெகிரல் பண்ண கிடையாது. 1 by cos theta equal to sec theta, 1 by sin theta equal to cosec theta. இன்டெகிரேட் பண்ண கிடையாது, அது வந்து நம்ம எழுதிப்போம் இல்லையா? 1 by cos secன்னு எழுதிப்போம், 1 by sin cosecன்னு எழுதிப்போம் இல்லையா? அப்ப இதுல வந்து இன்டெகிரேட் பண்ணல நம்ம. இந்த கீழே காஸ் ஸ்கொயர்டு இருக்கிறதுனால அதை மேல கொண்டு வரும்போது நம்ம என்ன ஆயிடும்? சீக் ஆயிடும். அது மாதிரி இந்த சைன் ஸ்கொயர்டை மேல கொண்டு வரும்போது என்ன ஆயிடும்? கொசீக் ஆயிடும். இந்த சைட்ல இந்த ரிசல்ட் எல்லாம் எழுதிங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எப்படி வந்ததுன்னு. இது வந்து டிஎக்ஸ், தனித்தனியா டிஎக்ஸ் போடணும். அதே மாதிரி இங்க பாருங்க, இன்டெகிரேட் கொசீக் ஸ்கொயர்டு டிஎக்ஸ். இங்க வெறும் காசுனால நம்ம சீக்கின்னு போட்டிருக்கோம், இங்க ஸ்கொயர்டு இருக்கிறதுனால ஸ்கொயர்டு சேர்த்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இதே ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஈக்குவல் டு இது இன்டெகிரல் சீக் ஸ்கொயர்டு இன்டெகிரல் பண்ண என்ன வரும்? tan x. சீக் ஸ்கொயர்டு போடும்போது tan ஸ்கொயர்டு போட்டுறாதீங்க, சீக் ஸ்கொயர்டு இருந்தா தான் tan xன்னு வரும். அது மாதிரி அடுத்தது பாருங்க, இன்டெகிரல் கொசிக் ஸ்கொயர்டுங்கிறது இங்க சி போட்டுங்க. ஓகே, இங்க கொசிக் ஸ்கொயர்டு போடும்போது cot x பிளஸ் சி. இந்த ஃபார்முலாலாம் எப்படி எப்படி வருதுங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துட்டேன் எல்லா ஃபார்முலாவும். அது படிச்சுங்க, அப்பப்போ ஒவ்வொரு எக்ஸசைஸும் வரும்போது அதை படிச்சுட்டீங்கன்னா இங்கே போடும்போது உங்களுக்கு ஈஸியாயிடும். ஓகே, இதான் வந்து இதனுடைய ஆன்சர். இன்டெகிரல் தான் பண்ண சொல்லியிருக்கேன், இதனுடைய ஆன்சர் தான். இந்த ஃபார்முலாவை சைடில் நோட் பண்ணிங்க. இதான் இந்த சம்மனுடைய ஆன்சர், நோட் பண்ணிங்க. ஓகே, இந்த மாடல்ல நீங்க அடுத்த எக்ஸாம்பிள் எல்லாம் போட்டு பாருங்க. தெரிஞ்ச வரைக்கும் நாம அடுத்தது நடத்தும் போது நீங்க செக் பண்ணிக்கலாம் ரைட்டாங்கிறது. ஓகே.
ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க நடத்தின வரைக்கும். ஓகே, தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.